ஆன்மீக அன்பர்களுக்கு என வணக்கங்கள். கும்பராசி அன்பர்களுக்கான 2026 வருடத்தைய பொது பலன். இது பொது பலனுங்க. ஆனால் கரெக்டாக அவங்க ஜாதகத்தை வச்சு தான் அவங்க தசாபுத்தி வச்சு தான் கணிக்க முடியும். இது பொது பலன் 2026 கும்பராசி. இந்த 26 பார்த்தீங்கன்னா கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்திருக்காரு. சகோதரஸ்தானத்தில் குரு பகவான், புத்திரஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான், ராகு அமர்ந்திருக்காங்க. இன்றைய கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலாமும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசி, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாங்க. இது குருவுடைய பார்வை. குருவோட பார்வை 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பேச்சுக்கு அப்புறம் அதுவும் 5/26 அப்புறம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பேச்சையோட சனி பார்வை பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு, 10ஆம் பார்வை விருஷத்தை பார்க்குறாரு. எல்லாமே இது 2024 நடக்கின்ற ராகு இது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு வேலை. இது இந்த கும்பராசி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் அமைதியாகவே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து சாதித்து கொள்ளக்கூடிய நபர். கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் அடுத்த டென்ஷன் படுத்தாமல் அமைதியாக இருந்து உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் கும்பராசி நபர்கள். கும்பத்தோட வீடு பார்த்திங்கன்னா சனி பகவான வீடு தான். இதுக்கும் கொஞ்சம் தைரியமானவர் அவர்கள். உங்களுடைய 2026 பார்த்திங்கன்னா மனசில் கொஞ்சம் புதிய ஆசைகள்லாம், கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் பிறக்க போகுது. ஆசை கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2026 அமைது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்படும் அந்த கஷ்டத்துக்கேற்ற பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, லாபமோ, கமிஷனோ கண்டிப்பாக பெறக்கூடிய நபர். எந்த உழைப்பும் அதனுடைய வியாபாரமும் உங்களுக்கு அபிவிருத்தி ஆகும்போது வியாபாரம் சார்ந்த உங்களுடைய வருமானம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அன்போடு கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்களுடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருக்கும். அந்த கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதால் நல்லது. உங்களுக்கு யாரும் எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு மனநிலைமை கொடுக்குறீங்க. யாரும் எதிர்த்து பேசினு லேசாக டென்ஷன் ஆகி நிம்மதியெலாம் இருக்கிறத விட நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு அனுபவம், ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா உங்களுடைய அனுபவமான வார்த்தையாக இருக்கும். அதனால் உங்களுடைய பேச்சு திறமையும் சரி, வார்த்தை சொல்லு ஒரு வாக்கியம் என்ற திரு வார்த்தை சொல்லக்கூடிய, ஒரு வாரம் சொன்னால் திருவாரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாக தான் ஒரு தெளிவான ஒரு நுட்பமான விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சில நுட்பமான விஷயத்தோட மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நபர். எந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ கஷ்டமாக ஒருத்தர் புரியாத விஷயமாக புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையை படிப்படியாக தீர்ப்பதற்கான உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. உங்கள் நெருக்கமான உறவுகளாக இருக்கலாம், உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் மூலியம் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான உதவிகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் 2026 அமைது உங்களுக்கு. உடைய நெருக்கமான உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. இந்த தொழில் சார்ந்த உங்களுடைய கூட்டாளிகள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. இந்த மகிழ்ச்சிக்கெலாம் குறைவே இல்லைங்க உங்களுக்கு. 26 மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் உங்களுக்கு. நண்பர்கள் ஒரு ஆதரவான சூழல் ஏற்படுத்த விஷயம் நீங்கள் சாதிப்பதற்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த பணியில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் உங்கள் திறமைங்க திறமைக்கேற்ற மதிப்பும் பொறுப்பும் கிடைக்க போகுது. என்ன திறமைக்கேற்ற ஒரு பதவி வேறு பொறுப்பு, அதுக்கேற்ற மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய உங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. புதிய கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் இடமாறுதலாம் கிடைக்கும். இதாக ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பெலாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதனால் மகிழ்ச்சியான செய்தியில் இருந்து கூட இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையான பேச்சோடு இருக்கீங்க. அனாவசியமான பேச்சுக்கள்லாம் தயவு செய்து வேண்டாம். ஏன்னா உள்ள சனிபவன் இருக்கார் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கவனம் பாருங்க. நிர்வாகத்தை பற்றியோ மேலதிகாரி பற்றியோ சக ஊழியர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதனால் தேவையில்ல பேச்சுக்களை
குறைச்சிடுங்க. உறவினர் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலோ பணி செய்யறதுலோ தேவையான பேச்சு குறைச்சா உங்களுக்கு அந்த பணி செய்யறது சுகம் அமையும். உங்களுக்கு இழுபறியான சில வேலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி புது புது யுக்திகளை கையாண்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. உங்களுக்கு மற்றபடி நல்லாவே இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ஊழியர்களுக்கு நல்லது. இந்த வியாபார அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தை உங்களுக்கு அனுகூலமான ஏற்பட போகுதுங்க. அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அபிவிருத்தி பண்ணலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு எப்படி பண்ணுறீங்க இறக்குமதி பண்ணுறீங்கன்னா அந்த கச்சா மூலப்பொருளுடைய விலை கம்மியாக அந்த இறக்குமதி பண்ணி வச்சுங்க. ஆனால் பொருட்களை உற்பத்தி செய்யும்போது தேவையான பொருட்களை மட்டும் உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி ஏற்றுமதி செய்கின்ற போது யாருக்கு அனுப்புங்களோ அவங்கள்ட்ட ஒரு பாதி தொகையை நீங்கள் முன்பணம் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதனால் மூலப்பொருட்களை தயார் பண்ணுங்கள். கச்சா பொருட்களையும் இறக்குமதி செய்கின்ற போது விலை கம்மியாக இருந்தால் இறக்கி வச்சுங்க. யாருக்கு ஏற்று பண்ணாலும் முன்பணம் பெற்றுக்கொண்டு ஏற்று வேணும். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வெளியே வட்டாரத்தோடு அதிக போதுங்களா உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தை நிறைய ஊர் போய் வந்தவங்க நிறைய வெளிவர தொடர்பு கிடைக்க போகுது. அது மூலம் உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்திருக்கிற காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் மனசுக்கிட்ட போகுது. போய்ட்டு அங்கே கோயில் வளர்த்துக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு அரசு சார்ந்த சில நிலைப்பாடெலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க அதுக்கு நடந்து கொள்ளுங்கள். அந்த டேக்ஸ் கட்டுறது, பர்மிஷன் வாங்குறது, இது போல் நிறைய விஷயம் இருக்கும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயம் அன்பர்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறையாக கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறத மாற்றுறது உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி லாபத்தை அதிகரிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுறதால அதனால் லாபத்தை நீங்கள் நல்லா காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு 2026 கும்பத்துக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் உள்ளவங்க நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. கண்டிப்பாக அதிகப்படியாக வருமானத்தை கொஞ்சம் சேஃபாக மாற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்குன்னு பார்த்தா பொதுவாக பெண்கள் மனதில் கொஞ்சம் ஒரு புதுவாக தன்னம்பிக்கை தைரியம் செஞ்சிடலாம் பார்த்தலாம் நம்ம முடியலாம் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தில் செலவக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதே சமயத்தில் ரொம்ப நிதானமான பேச்சாக இருக்கும். தைரியம் எல்லாம் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் பேசக்கூடிய பேச்சு தன்னம்பிக்கை இருக்கும்போது அந்த பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானம் இருக்கின்ற போது அந்த பேச்சாலே உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர், அது குடும்ப உறுப்பினர் மத்தியில் ஆகலாம், நண்பர்கள் மத்தியில் ஆகலாம், சொந்தக்கார மத்தியில் ஆகலாம், பரிசுரை இடத்துல ஆகலாம், எங்கே இருந்தாலும் அந்த பேச்சு நிதான பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு நட்பை பெறக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. குடும்பத்துலேயும் கொஞ்சம் குடும்பத்தில் யார் எப்படி கொஞ்சம் அனுசரித்து பேசுவதுக்கு அதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணி சார்ந்த சில முயற்சிகள்லாம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். அந்த பணி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையதை விட கொஞ்சம் இழுபறியாகவும் முடியும். ஏன்னா சனி மாதம் கொஞ்சம் சில இழுபறிகளையும் கொஞ்சம் தலையில் கொடுப்பாருங்க. அதனால் கொஞ்சம் இழுபறியாக சில விஷயங்கள் முடியாமல் கண்டிப்பாக முடியும். இழுபறியில் முடிய போகுது உங்களுக்கு. இந்த சுபகாரியம் சம்மந்தம் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். திருமண பேச்சு ஒரு சில விஷயங்கள் எதாவது பேசுனீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க. அதே மாதிரி புத்திர வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய மகளுக்கு திருமணம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம். கல்வியில் மார்க் எடுக்கலாம். நல்ல ஒரு இப்போ எக்ஸாமை தேர்ச்சி எழுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போகலாம். நிறைய ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுடைய மகன் வழியில் கிடைக்க போகுது. அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. சுபகாரிய சம்பந்த சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேற போகுது. சில விஷயங்கள் செய்ய நினச்சிங்கன்னா சுபமாக முடியக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது. மாணவர்கள் பொதுவாக பார்த்தோன்னா கொஞ்சம் நீங்கள் ஆசிரியருடைய வழிகாட்டுத்தடி கொஞ்சம் போங்க. நண்பர்கள் கொஞ்சம் ஆலோசனை கேட்பதை விட உங்களுடைய ஆசிரியர் ஆலோசனை கேட்கும் போது அந்த ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய எல்லாம் அமையும் உங்களுக்கு. அதனால் எந்த சந்தேகமும் ஆசிரியர்கிட்ட கேளுங்க. நீங்கள் வழிகாட்டுதல் நண்பர்கள்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க கைட் பண்ணுவாங்க. எதிர்பார்த்த கொஞ்சம் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமைப்போகுது. அவங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து எந்த உயர்கல்விக்கு எங்கே படிக்கலான்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பாக சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். வெளியூர் சென்று யாராவது படிக்க முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக சுபசெய்திகள்லாம் கிடைக்க போது அந்த வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய அன்புகளை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் கிடைக்க போகுது. மற்றபடி 26 கும்பத்துக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் போகுதுங்க.
இந்த நன்மைகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அந்த ஒத்துழைப்பே உங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை இருந்தாலும் உங்களுக்கு அந்த உதவிகளும் சப்போர்ட்டும் நல்லா நீங்கள் முன்னெடுத்துக்கி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. உங்களுக்கு உடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டு ஏற்றுங்க. அதே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் படிங்க. மனதில் ஒரு உறுதியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பயணங்கள் செய்ய மேற்கொள்ளும்போது கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் செய்யும்போது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2026 கும்பராசி நிறைய பயிற்சிக்குது. 11 மாதம் ராகு பயிற்சிக்குது. 5ஆம் மாதம் குரு பயிற்சிக்குது. 3ஆம் மாதம் சனி பயிற்சிக்குது. இந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வெற்றியும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு இடமாக கண்டிப்பாக அமையும். கும்பத்துக்கு நன்றி, வணக்கம்.